அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்த செயல். ஒரு செயலை செய்வதால் என்னென்ன அழிவு ஏற்பட போகிறது, என்னென்ன ஆக்கங்கள் ஏற்பட போகிறது, இதை தெரிந்துதான் ஒரு செயலை செய்ய வேண்டும். 1968 செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இந்தியாவினுடைய உளவு பிரிவு ரா என்கிற அமைப்பு தொடங்கப்பட்ட நாள். எல்லாம் தொடங்கியாச்சு. ஆர்என் கவ் அவர்கள் தலைமையுடன் இருக்கிறார்கள். இந்திரா காந்தி அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கட்டளைகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததா ரா என்ன செய்ய போகுது? பாகிஸ்தானுக்குள்ள நம்முடைய வீரர்களை அனுப்ப வேண்டும். வீரர்கள் அப்படின்னா உளவாளிகளை அனுப்ப வேண்டும். அப்படி அனுப்புறதுக்கு ரா எந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுக்கப்படுகிறது, யாரை தேர்ந்தெடுக்கிறார்கள், எப்படி தேர்ந்தெடுக்கிறார்கள், அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் வெளிநாடுகளுக்கு ட்ரைனிங்க்கு கொண்டு போகப்பட்டதா, இல்ல அப்படி வெளிநாடுகளில் சென்ற நபர்கள் மறுபடி பாகிஸ்தானுக்குள்ள போன பிறகு ஆர்என் கவ் அவர்களுடைய அதிரடி முடிவுகள் என்னவாக இருந்தது? இது ரா பாகம் 7. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஒரு ரூம்ல 3 ஆபீசர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப டென்ஷனா இருக்காங்க 2 நபர்கள். ஒரு நபர் அவருடைய விரல் நகங்களை கடித்துக் கொண்டிருக்கிறார். இன்னொருத்தரை பார்த்தோம்னா பென்சில் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு ஆட்டிக்கிட்டே இருக்காரு. ஆனா வேறொரு மனுஷன் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கூலா உட்கார்ந்துருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தா ஆர்என் கவ் அவர்கள் தான். எதுக்காக? ராவினுடைய அலுவலகத்தில் இந்த 3 நபர்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு கேள்வி நமக்குள் கேட்கப்பட்டது என்றால் அன்றுதான் முதல் முறையாக ராவின் சார்பாக ஒரு உளவாளி பாகிஸ்தானுக்குள் அனுப்பி வைக்கப்படுகிறார். அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட அந்த நபர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வரணும். அந்த ஃபோன் கால் வந்த பிறகுதான் இதே மாதிரி 10, 50, 100 உளவாளிகளை பாகிஸ்தானுக்குள்ள அனுப்ப வேண்டும். ஏன்னா பாகிஸ்தான் 2 பக்கமும் இருக்கு. இப்போ நடக்கிறது எல்லாமே 1968 தான். ஸோ 2 பக்கம் இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல ஏதோ ஒரு பக்கம் மட்டும் பெரிய ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் ரா என்கிற அமைப்புக்கு கிடைக்கிறது. அந்த இன்ஃபர்மேஷன் சரியானது தானா? எந்த மாதிரியான வெப்பன்ஸ் பாகிஸ்தானுக்குள்ள வருகிறது, இதை கண்டுபிடிப்பதற்காக உளவாளிகள் அனுப்பப்பட வேண்டும். யாரை உளவாளியாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஆஃபீஸர்ஸ்லாம் கிடையாது. சாதாரண பொதுமக்கள் ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப்ல இருக்கக்கூடிய, அதாவது இந்தியாவின் எல்லையோரமாக இருக்கக்கூடிய அந்த மாநிலங்கள் இருக்கு பாருங்க, அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் உளவாளியாக மாற்றப்படுகிறார்கள். ஒரு நாள் ரால வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர், இனி ஆஃபீஸர் அப்படின்னு மட்டும்தான் சொல்வேனே தவிர பெயர் வராது, இது எல்லாம் பரம ரகசியங்கள் அப்படின்னு சொல்லலாம். பல புத்தகங்களில் பல பெயர்கள் இருக்கிறது, ஆனால் அதை சொல்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ ஒரு ஆஃபீஸர் என்ன செய்யறாரு, பல நபர்களை அப்படியே நோட்டமிட்டு பார்க்கும்போது தான் ஒரு இளைஞன் ரொம்ப துடிதுடிப்பாக இருக்கான். எது நடந்தாலும் சீக்கிரமாக அவன் காதுக்கு போயிருது. ஸோ அந்த இளைஞனை கண்காணிக்க ஆரம்பிக்கிறார். அவரை எப்படி அழைக்கிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா காஷ்மீர் பேடி அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள். ஸோ காஷ்மீர் பேடி, இந்த இளைஞன் நம்முடைய உளவாளியா மாறினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சு பார்க்கிறார். நினைச்சு பார்த்தது மட்டும் கிடையாது, இதை ஆர்என் கவ் அவர்களிடம் வந்து கூறுகிறார். ஆர்என் கவ் அவர்கள் அந்த இளைஞனை பாதுகாக்க, இல்லாட்டி அந்த இளைஞனை பற்றியான எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 4 நபர்களுக்கு அசைன் செய்யப்படுகிறது. 4 நபர்களும் இந்த இளைஞன் பின்னாடி போறாங்க. இந்த இளைஞனுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய உறவுகள் எப்படி இருக்கு, அவருக்கு வேற ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருக்கிறதா, ஏதாவது அடிக்டா இருக்காரா, அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எந்த மாதிரியானவங்க, இப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு வராங்க. கிட்டத்தட்ட 1 மாசம் இந்த டீட்டெயில்ஸை மட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ 1 மாசத்துக்கு பிறகு அந்த காஷ்மீர் பேடி அப்படிங்கிறவர் நம்முடைய உளவாளியாக மாறுறதுக்கு தகுதியானவர் என்பதை கண்டுபிடிக்கிறார்கள். அப்படி கண்டுபிடித்த பிறகு நம்முடைய ரா அப்படிங்கிற அமைப்பில் இருந்து 2 ஆஃபீஸர்ஸ் அந்த காஷ்மீர் பேடி அப்படிங்கிறவரை பார்த்து, இந்த மாதிரி உனக்கு ஆர்மியில் வேலை இருக்கு, சேர்ந்து கொள்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சம்பளம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாதத்துக்கு 480 ரூபாய். நீ பாகிஸ்தானுக்கு போகணும், பாகிஸ்தானுக்கு போன ஒவ்வொரு தினமும் உனக்கு 180 ரூபாய் தினப்படியாக கொடுக்கப்படும். உன்னுடைய ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய ஃபேமிலி ஹாப்பியா இருப்பாங்களோ இல்லையோ எனக்கு அது தெரியாது, நாடு சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அந்த காஷ்மீர் பேடி. இவன் தானா நமக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. ட்ரைனிங்னா சாதாரண ட்ரைனிங் கிடையாது. மறுபடியும் ஒரு 3 மாதங்கள் ட்ரைனிங் அப்படிங்கிறது மட்டுமே நீள்கிறது. உருது அப்படிங்கிறத கண்டிப்பா இவர் நல்லா பேசி விடுகிறார் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்ததா இஸ்லாமிய சட்டப்படி இருக்கக்கூடிய பலவிதமான நிபந்தனைகள், கட்டளைகள் எல்லாமே இவருக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஒரு வாரத்திலேயே இஸ்லாம் முறைப்படி எப்படி தொழுகை நடத்த வேண்டும் அப்படிங்கிறதை படித்துக் கொள்கிறார் இந்த காஷ்மீர் பேடி அவர்கள். இவருடைய பெயர் மாற்றப்படுகிறது, முகமது இப்ராஹிம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார். ஸோ காஷ்மீர் பேடி இப்போது முகமது இப்ராஹிம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார். ஒரு கட்ட ட்ரைனிங் முடிஞ்சது, அடுத்த கட்ட ட்ரைனிங்க்கு அனுப்பப்படுகிறார். அடுத்த கட்ட ட்ரைனிங் அப்படின்னு சொல்லும்போது கோட் வேர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. கோட் வேர்ட்ல முதல் வேர்டாக இவர்
கேட்பது அங்கிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். நீ எது நடந்தாலும் நேரா அங்கிளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு ஒரே கன்ஃபியூஷன், அங்கிள்னா என்ன அப்படின்னு சொல்லி. அங்கிள்னா வேற எதுவுமே கிடையாது, ராவினுடைய தலைமை அதிகாரி. அந்த அலுவலகத்தை தான் நம்ம அங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி நீ கம்யூனிகேட் பண்ணணும், எந்த மாதிரியான செய்திகளை அனுப்ப வேண்டும், அதெல்லாம் உனக்கு வேறு சில நண்பர்கள் சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. வேறு சில நண்பர்களா, அவங்களை எப்படி நான் கண்டுகொள்வது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார் இந்த முகமது இப்ராஹிமாக மாறிய காஷ்மீர் பேடி. வேற எதுவுமே உனக்கு தெரிய வேண்டாம், அதாவது அப்போது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நமக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நம்முடைய உளவாளிகளை வேறொரு உளவாளிக்கு தெரியுமா என்று கேட்டால் நிச்சயமாக தெரிய வாய்ப்புகளே கிடையாது. அப்படியே தெரிந்திருந்தாலும் அது உளவாளியா, டபுள் ஏஜெண்டா, சிங்கிள் ஏஜெண்டா, இது எதுவுமே தெரியாது. டபுள் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவுக்கும் வேலை பார்ப்பாங்க, பாகிஸ்தானுக்கும் வேலை பார்ப்பாங்க. இந்தியாவிலிருந்து சென்ற உளவாளிகள் இந்தியாவுக்கு மட்டுமே வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கிறது. இப்படி பல நபர்களை பல நேரங்களிலும் இவர்கள் கண்டுகொள்வார்கள். அதுக்கு பின்னாடி இருந்தது எல்லாமே கோட்வேர்ட்ஸ் மட்டும்தான். அதில் அடுத்த கோட்வேர்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெட் ட்ராப் அப்படிங்கிறது தான். இந்த டெட் ட்ராப் அப்படின்னு சொல்லும்போது இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், ஆயுதமாக இருக்கட்டும், இல்லாட்டி வேற ஏதாவது தடயங்களாக இருக்கட்டும், அதை ஒரு இடத்துல சேகரித்து வைக்க வேண்டும். இதுதான் டெட் ட்ராப் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கோட்வேர்டு ட்ரை கிளீனிங் அப்படிங்கிறது தான். இந்த ட்ரை கிளீனிங் அப்படின்னு சொல்லும்போது வேறு யாரோ எடுத்து வைத்த ஆயுதமாக இருக்கலாம், இல்லாட்டி இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தேவையான நபர்களுக்கு அனுப்ப வேண்டும். இதுதான் ட்ரை கிளீனிங் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய கோட்வேர்டு லெஜெண்ட் அப்படிங்கிறதும் கோப்லர் அப்படிங்கிறதும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு கோட்வேர்டாக இருக்கிறது. இன்னும் பல கோட்வேர்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் நிறைய இருக்கு. ஒரு ஸ்பையா வாழ்வது எப்படி அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கோட்வேர்டு எப்படி பயன்படுத்துறாங்க, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டருக்கும், இப்போ லெஜெண்ட் அப்படின்னா எல்லுக்கு என்ன அர்த்தம், ஈக்கு என்ன அர்த்தம், அதை ஏயா மாத்தினா எப்படி மாறும் அப்படிங்கிற பலவிதமான ஒரு டிக்ஷனரியே இருக்கு. அந்த டிக்ஷனரி பத்தி வரும் காலத்துல தமிழ் பட்சத்துல வேறொரு காணொலியா பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கோட்வேர்ட்லாம் படிச்சிட்டோம். அடுத்த கட்ட ட்ரைனிங்க்கு அனுப்பப்படுகிறார் இந்த இப்ராஹிம், அதாவது முகமது இப்ராஹிம். அடுத்த கட்டமா இவருக்கு சொல்லிக் கொடுக்கறது எல்லாம் தற்காப்பு கலைகளும் அதே மாதிரி நவீன ஆயுதங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான். இந்த ட்ரைனிங் முடிந்தது. அடுத்ததாக அனுப்பப்படுகிறார் சங்கரன் நாயர் பக்கம். சங்கரன் அவர்கள் நமக்கு நல்லாவே தெரியும். ஆரன் கவுக்கு பிறகு அடுத்ததாக இருக்கக்கூடியவர் சங்கரன் அவர்கள் தான். இவர்கிட்ட போய் ட்ரைனிங் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி காஷ்மீர் பேடி பயந்தாலும் சங்கரன் நாயர் இப்ப எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரான்ஸ்ல இருக்கார். ஸோ பிரான்ஸுக்கு இந்த காஷ்மீர் பேடி அப்படிங்கிறவர் அனுப்பி வைக்கப்படுகிறார். வெளிநாடுக்கு செல்லக்கூடிய இந்த உளவாளி அங்க இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள், கேமரா எப்படி ஹேண்டில் பண்றது, பலவிதமான எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுக்கப்படுகிறது. வெளிநாடு அப்படின்னால இந்த ட்ரைனிங்கை யாருமே கண்காணிப்பதற்கு ஆட்கள் கிடையாது. ஸோ சங்கரன் நாயர் அவர்களும் இவருக்கு தேவையான எல்லா விதமான ட்ரைனிங்கும் கொடுக்கப்பட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார். இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் போது இவர்கிட்ட ஒரே ஒரு டாஸ்கை சங்கரன் நாயர் அவர்கள் கொடுக்குறாங்க. ஒரு கேமரா கொடுத்துருக்கேன், அந்த கேமரால இந்த மாதிரியான ஒரு இடத்தை புகைப்படம் எடுக்க வேண்டும், அந்த இடத்தை புகைப்படம் எடுப்பதை வேற யாரும் நீ பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு இன்ஃபர்மேஷனை இவருக்கு, அதாவது காஷ்மீர் பேடிக்கு கொடுத்த சங்கரன் நாயர் அவர்கள் அடுத்ததா நம்முடைய ராவுக்கு வேறொரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி அனுப்புறாரு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்த ஒருத்தன் போட்டோ எடுக்க போறான், முடிஞ்சா தடுத்துக்கோங்க அப்படிங்கிறது தான். சங்கரன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது, இந்த நபரை யாராலையுமே பிடிக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம், அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு தான் நம்ம ட்ரைனிங் கொடுத்திருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை தான். இவர் நினைச்ச மாதிரியே நிறைய விதமான புகைப்படத்தை எடுத்து அவர் முன்னாடி கொண்டு காண்பிக்கிறார் இந்த காஷ்மீர் பேடி அப்படிங்கிற முகமது இப்ராஹிம். எடுத்த போட்டோஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா எக்ஸிட் எது, என்ட்ரி எது அப்படிங்கிறது மட்டும் தெரியல. கோபுரங்கள், உயரங்கள், கட்டுமான வேலைகள் நடக்கும் இடம், இது எல்லாமே எடுக்கப்படுகிறது. எக்ஸிட் என்ட்ரி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ சங்கரன் நாயர் அவர்கள் சொல்றாங்க, நீ எடுக்கிற புகைப்படத்துல எக்ஸிட் எது, என்ட்ரி எது, எது வழியா உள்ளக்க போக முடியும், எது வழியா வெளியில வர முடியும், அதுதான் முக்கியமா இருக்கணுமே தவிர இந்த மாதிரியான கட்டுமான புகைப்படம் எதுவுமே நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரே ஒரு விஷயத்தை நல்லபடியா புரிந்து விட்டார் இந்த காஷ்மீர் பேடி, அப்படி இல்லைனா முகமது இப்ராஹிம். நமக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னா அதனுடைய என்ட்ரி எக்ஸிட் தெரிஞ்சிருக்கணும், அப்படின்னா மட்டும்தான் நம்மளால தப்பிக்க முடியும். இந்த நுணுக்கத்தை எல்லாமே கற்று தேர்ந்து கொள்கிறார் முகமது இப்ராஹிம் அவர்கள். ஒரு கட்டத்தில் சங்கரன் அவர்களும் சொல்லிட்டாங்க ஆரன் கவ் அவர்களிடம், இவனை அனுப்பலாம். எங்க அனுப்பலாம்? பாகிஸ்தானுக்கு அனுப்பலாம். ஏன் அப்படின்னா பிரான்ஸ்ல இருந்த சங்கரன் நாயர் அவர்களுக்கு ஒரு டபுள் ஏஜென்ட் வழியா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. பங்களாதேஷ், அதாவது இப்போதைய பங்களாதேஷ், அந்த பகுதியில் பலவிதமான பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பா பாகிஸ்தானுக்கு எதிராக அங்க நிறைய படைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம என்ன செய்யலாம்? அங்க நிறைய நபர்களை அனுப்ப வேண்டும், அதனுடைய அந்த உளவு செய்தியை சேகரிக்க வேண்டும், அதுக்காக இவரை முதலில் அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சங்கரன் நாயர் ஆரன் கவ் அவர்களிடம் சொல்லிவிட்டார். ஆரன் கவ் அவர்கள் இதை எப்படி வழி நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டே இருக்கும்போது அவருக்கு இன்னொரு வேலையும் இருந்தது. யாருக்கு? ஆரன் கவ் அவர்களுக்கு. ஏன்னா ஆரன் கவ் அவர்கள் தான் ஏஆர்சியினுடைய ஹெட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அன்றைய காலகட்டத்திலே, அதாவது 1968 இந்தியாவின் பார்டர்ல இருக்கக்கூடிய பலவிதமான விமானங்களை வைத்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய 70 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல என்னென்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால புகைப்படம் எடுக்க முடியும். அந்த புகைப்படத்தை எடுத்து அந்த
புகைப்படம் வழியாக அங்க என்னென்ன மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதை கண்காணிக்க முடியும். இன்னைக்கு மாதிரி கூகுள் மேப், சேட்டலைட் அப்படி எதுவுமே கிடையாது. கம்ப்யூட்டர் ப்ராசஸிங் அப்படிங்கிறதும் கிடையாது. 70 கிலோமீட்டருக்கு அந்த போட்டோ கிடைத்த பிறகு அதை மனிதர்களை உற்று கவனித்து என்னென்ன மாற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது, போன மாதத்தில் கிடைத்த புகைப்படத்துக்கும் இந்த மாதத்தில் கிடைத்த புகைப்படத்திற்கும் என்ன மாற்றம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இவங்க தான் கண்டுபிடிக்கணும். இதுல ரொம்ப பெரிய தலைவராக இருந்தார் ஆரன் கவ் அவர்கள். ஸோ இதே மாதிரி புகைப்படம் தான் நான் ஓட்டு எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த காஷ்மீர் பேடி அவர்களிடம் கூறப்படுகிறது. நான் எப்படி அங்க போவேன் அப்படின்னு சொல்லி காஷ்மீர் பேடி அவர்கள் கேட்கிறார்கள். அதை பத்தி நீ பயப்படாத, காஷ்மீர்ல 2 நபர்கள் இருக்காங்க, அவங்க பார்டர்ல இருந்து உன்னை கூப்பிட்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா பார்டர் வர நான் எப்படி போறது, அதுக்கு நம்முடைய உளவு பிரிவு இருக்கு, நாளை தயாராக இருந்துகொள் அப்படிங்கிற ஒரே ஒரு செய்தி மட்டும் இந்த காஷ்மீர் பேடி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படி காஷ்மீர் பேடியை பாகிஸ்தானுக்குள்ள அனுப்புறதுக்கு முன்னாடி இவருக்கு 22 மில்லிமீட்டருக்கான ஒரு கேமரா கொடுக்கப்படுகிறது. அது கூடவே ஒரு விதமான ரேடியோ கம்யூனிகேஷனுக்கான டிவைசஸும் கொடுக்கப்படுகிறது. இந்த ரேடியோ கம்யூனிகேஷன் டிவைஸை பத்திரமா வச்சுக்கோ, அதே மாதிரி இந்த கேமரா வெளியில யாருக்குமே தெரியக்கூடாது, இது இம்போர்ட் செய்யப்பட்ட கேமரா, இதை கொடுத்த நாடுகளுக்கு கூட பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டோட்டலா எல்லா எக்யூப்மெண்ட்ஸோடு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் இந்த காஷ்மீர் பேடி. ஒரு நபர் வருகிறார், அவரும் ஆரன் கவ் கூட இந்த போட்டோ இன்டர்பிரேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு சொன்னேன் பாருங்க, அந்த டிபார்ட்மெண்டை சேர்ந்தவர் தான். காஷ்மீர் பேடியை பார்த்து அவரை அழைத்து செல்கிறார். அவர் அழைத்து செல்லக்கூடிய அந்த இடத்தின் பெயர் டேரா பாபா நானக் அப்படிங்கிற ஒரு இடம் தான். ஸோ அந்த டேரா பாபா நானக் வழியாக இவர் கொண்டு செல்லப்படுகிறார். அப்படி கொண்டு செல்லப்பட்ட பிறகு 1 கிலோமீட்டர் நீங்க தான் நடந்து போகணும் அப்படின்னு சொல்றாங்க. 1 கிலோமீட்டர் இந்த காஷ்மீர் பேடி அவர்களும் நடந்து செல்கிறார்கள். 2 நபர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். காஷ்மீர் பேடியை பாகிஸ்தானுக்குள்ள கொண்டு போறாங்க. இப்போ தான் 3 நபர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரன் கவ் அவர்கள் மற்றும் 2 நபர்கள். ஆரன் கவ் அவர்களுக்கு ஒரு போன் கால் வரும். அந்த போன் கால்ல வேற யாருமே பேச மாட்டாங்க, எஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் கேட்கப்பட வேண்டும். அப்படி கேட்டுவிட்டால் அவர் உள்ள போயிட்டார், பாகிஸ்தானுக்குள்ள போயிட்டார் அப்படிங்கிறது அர்த்தம். நோ அப்படின்னு வந்துருச்சுன்னா அவர் போகல, ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதை யார் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த காஷ்மீர் பேடி அவர்கள் பாகிஸ்தானுக்குள்ள செல்ல வேண்டும். அப்படி பாகிஸ்தானுக்குள்ள சென்ற பிறகு அங்கே ஒரு விதமான டிராப், அதாவது டெட் டிராப்ல நான் வந்து விட்டேன் அப்படிங்கிற ஒரு லெட்டரை எழுதி வைக்க வேண்டும். அந்த லெட்டரை ஒரு நபர் எடுத்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய வேறொரு நபருக்கு ட்ரை கிளீனிங் செய்த வேறொரு உளவாளி ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுவார். அப்படி பாஸ் பண்ண இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த உளவாளி மோட்டார் சைக்கிள் எடுத்துட்டு பப்ளிக் டெலிஃபோன் வழியாக ஆரன் கவ் அவர்களுடைய ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். இதில் 2 நபர்கள் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சவங்க, ஆரன் கவ் அவர்கள் மற்றும் அந்த காஷ்மீர் பேடி. மீதம் இருக்கும் இடைப்பட்ட நபர்கள் எல்லாருமே இந்தியாவினுடைய உளவாளிகள் தான், ஆனால் யாருக்குமே தெரியாது. ஸோ இன்ஃபர்மேஷன் டெட் ட்ராப் செய்யப்படுகிறது. ட்ரை கிளீனிங் வழியாக அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்தாச்சு, ஒரு ஃபோன் கால் கிடைச்சிருச்சு, ஒரு மோட்டார் சைக்கிள் எடுத்துட்டு வேறொரு நபர் பப்ளிக் டெலிஃபோனுக்கு வந்துட்டார். ஆரன் கவ் அவர்களுக்கு அழைப்பு போகுது. ஆரன் கவ் அவர்கள் ரிசீவர் எடுத்து கேட்கிறார். எஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறது. எஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்தோடனே ஆரன் கவ் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். முதல் உளவாளியை பாகிஸ்தானுக்குள்ள அனுப்பிட்டோம், வெஸ்ட் பாகிஸ்தானுக்குள்ள அனுப்பிட்டோம், இனி இன்ஃபர்மேஷன் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா ஒரு வாரத்துல பலவிதமான இன்ஃபர்மேஷன் ட்ரை கிளீனிங் வழியாக எடுக்கப்படுகிறது. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே போட்டோகிராஃப் தான். ஆரன் கவ் அவர்களுக்கு இந்த போட்டோவை பார்த்து இன்ஃபர்மேஷன் எடுப்பது அப்படிங்கிறது கைவந்த கலை. அந்த போட்டோவெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க, ஷாக்கா இருக்கு. இந்திரா காந்தி அவர்களை உடனே பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆரன் கவ் அவர்கள் சொல்றாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொஞ்சம் டென்ஷனா இருக்கும்போது இந்திரா காந்தி அவர்களிடம் ஆரன் கவ் அவர்கள் சொல்றாங்க, பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா உதவுகிறது, சொல்லப்போனா நம்ம முதுகுல அமெரிக்கா குத்திட்டாங்க அப்படின்னு சொல்ற ஒரே ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இந்திரா காந்தி அவர்கள் கொஞ்சம் விளக்கமாக இந்த விஷயத்தை பற்றி கேட்கிறார்கள். ஏன்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஆயுதத்தை விற்கக்கூடாது, அதற்கான தடையை அமெரிக்கா பிறப்பித்திருந்தது. 1947 இந்த மாதிரியான தடை உத்தரவை பிறப்பித்திருந்தது அமெரிக்கா. அதை மீறி 1968 எப்படி அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை கொடுக்க முடியும் அப்படின்னா பிளாக் மார்க்கெட் வழியாக கொடுத்து வருகிறார்கள். ஸோ அந்த மிசைல்ஸ் ஒவ்வொன்றும் ஜூம் பண்ணி எடுக்கப்படுகிறது. எந்த மாதிரியான மிசைல்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. எல்லாமே அமெரிக்காவினுடைய ஆயுதம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாங்க ரா உளவாளிகள். ஒவ்வொரு நாட்டிடமிருந்து பலவிதமான இன்ஃபர்மேஷனை எடுத்து எந்தெந்த ஆயுதங்கள் இப்போ பாகிஸ்தான் இருக்கு அப்படிங்கிறத அச்சசலா கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படின்னா வெஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான்ல பிரச்சனை நடக்க போகுது. ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு எதிராக பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவு போரை நடத்த போகிறார்கள். அதற்கு உதவியா அமெரிக்கா இருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இதன் வழியாக கிடைத்தது. இதை சாதாரணமாக விட்டுருவாரா ஆரன் கவ் அவர்கள்? அப்படியே விட்டுருவாங்களா இந்திரா காந்தி அவர்கள்? என்ன நடந்திருக்கும்? அந்த ஆயுதத்துக்கு எதிராக நமக்கு எப்படி ஆயுதங்கள் கிடைத்திருக்கும்? ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு நம்ம எந்த மாதிரி உதவிகளை செய்திருப்போம்? இந்த ஒரு உளவாளி மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் 10 to 15 உளவாளிகள் மறுபடியும் ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இப்படி பல நாடுகளுக்கு அனுப்பப்பட்டார்கள். இது வேறு விதமான கதை.
அடுத்ததா வேற மாதிரி இருக்கக்கூடிய 1971 அப்படிங்கிற அந்த யுத்தம் நடக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்திற்கு நம்ம நேரடியாக செல்ல போகிறோம். ஆரன்கோ அவர்கள், இந்திரா காந்தி அவர்கள் ரா அப்படிங்கிற உளவமைப்பு என்ன செய்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்த பதிவுக்காக காத்திருக்கிறீர்களா? இதெல்லாம் முடிச்ச பிறகு ஆரன்கோ அவர்களும் ரா அப்படிங்கிற அமைப்பும் கலைக்கப்பட வேண்டிய ஒரு நேரம் வந்தது அப்படின்னு சொல்றாங்களே, இது எல்லாம் இந்தியாவில் தான் நடந்தது. இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ரா அப்படிங்கிற உளவமைப்பு இயங்கிக் கொண்டு இருக்கும்போது அதை மூட வேண்டும் அப்படின்னு சொல்லி 50% ரா உளவாளிகள், 50% ரா ஆபீசர்ஸை வேலையை விட்டே தூக்கியது இந்தியாவினுடைய அரசாங்கம். அதுவும் வரப்போகும் எபிசோட்ல நாம பார்த்து விடலாம். சோ இந்த ஒரு வீடியோ எப்படி இருந்துச்சு? உங்களுடைய மனசை தொட்டு சொல்லுங்க. ஒரு உளவாளியை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, அதன் பிறகு எவ்வளவு பெரிய ரிசர்ச், அதன் பிறகு எவ்வளவு பெரிய ட்ரைனிங், அதன் பிறகு தாய் நாட்டுக்காக அவர்களே அவர்களுடைய உயிரை தியாகம் செய்வதற்காக எங்கே செல்கிறார்கள்? நேரா எதிரி நாட்டுக்கே செல்கிறார்கள். இப்படிப்பட்ட உளவாளிகளை நாம் மறந்துவிட்டு தான் சென்று கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட உளவாளிகளும் நாம் இங்கே நல்லபடியா வாழ்வதற்கு காரணம் அப்படிங்கிறதை நாம் மறந்துவிடக்கூடாது. இராணுவம் மட்டும் கிடையாது, உளவு பிரிவு, உளவாளிகள் அப்படின்னு சொல்லி நம்மை காக்கும் தெய்வங்கள் 1000 இருக்கின்றன. ஒவ்வொன்றாக தமிழ் பொக்ஷம் வழியாக பார்க்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் உங்களுடைய சப்போர்ட் வேணும். ரா அப்படிங்கிற சீரீஸ் 6க்கு பிறகு 7 வர்றதுக்கு 3 தினங்கள் எடுத்துக்கொண்டது. காரணம் தெரியுமா? கடைசியா போட்ட ரா எபிசோட் ஓடுறதுக்கு கொஞ்சம் திணறிடுச்சு. அதனாலதான். ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள். இதே மாதிரியான ஒரு காணொலியை இனி யாராவது செய்ய முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த ஒரு காணொலி தயாரிப்பதற்காக கிட்டத்தட்ட 6 புத்தகங்கள் வாசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் செலவழிக்க வேண்டியதாக இருக்கிறது. புரிந்து கொள்வீர்கள். அதற்கு தகுந்தது போல ஒரு சப்போர்ட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையுடன் நடைபோட நானும் காத்துக்கொண்டுதான் இருக்கிறேன். ஸோ எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள், தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.